அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கும் ஒரு ஈஸியான ரெசிபியோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியோட சென்னா மசாலா ரெசிபி நல்லா இருந்துச்சு. அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். 200 கிராம் கொண்ட கடலையை நைட்டே ஊற வச்சுருந்தேன். குறைஞ்சது 8 மணித்தியாலமாவது ஊறணும். ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். பொதுவாக கொண்டக்கடலை வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வைக்க மாட்டோம். வேக வச்செடுத்ததுக்கு பிறகு தான் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுறது. நான் இதை 4 விசில் அளவுக்கு வேகிறதுக்கு வச்சுருந்தேன். விசில் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிட்டு திறந்து பார்ப்போம். கடலை நல்லா வெடித்து வெந்திக்குது. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். சென்னா மசாலா செய்கிறதுக்காக ஒரு தாவை எடுத்துக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வதக்கிறதுக்காக சேர்த்துக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட தக்காளி 2 துண்டு, பெரிய பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி கொள்கிறேன். சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாத்துலேயும் 1.5 டீஸ்பூன் அளவு எடுத்திருந்தேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தீரத்துக்கு முதல்லையே கடலை அவிச்ச தண்ணியில் இருந்து 1/2 கப் அளவு சேர்த்து வேக வச்சு கொள்கிறேன். எங்களுக்கு சாதாரண தண்ணி சேர்த்தும் வேக வச்செடுக்கலும். மசாலா எல்லாம் அடுப்பிடுக்கு முதல்லையே தண்ணியை சேர்த்துக்கொள்கிறது நல்ல. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு கேஸ் ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விடுவோம். அடுத்ததாக நான் ஒரு பிளெண்டர் கப் எடுத்துக்கிறேன். வேக வச்செடுத்த கொண்டக்கடலையில் இருந்து 1/2 கப் அளவு அதில் சேர்த்துக்கொள்கிறேன். துருவின தேங்காயிலிருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவான தேங்காயை சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே வேக வச்செடுத்துக்கிற மசாலா மிக்சிங்கையும் ஆறினத்துக்கு பிறகு சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா அரைச்செடுத்துக்கொள்வோம். நாங்கள் மசாலா வறுத்தெடுத்த அதே தாவால் நான் சென்னா மசாலாவை சமைச்செடுக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். கருவேப்பட்டை 1 துண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கடுகு கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிய விடுகிறேன். கடுகு வெடித்து வரும்போது நாங்கள் பிளெண்டர் கப்பில் அரைச்சி வச்சுக்கிற மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வோம். கடலை வேக வச்செடுத்த தண்ணியில் 1/2 கப் அளவு பிளெண்டர் கப்பை கழுவி ஊற்றிக்கொள்வோம். வேக வச்செடுத்திக்கிற கொண்டக்கடலை எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் அளவு நல்லா வேக விடுவோம். மூடி வைக்கிறேன், அது வேகட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வெந்து வந்திருக்குது. கேஸை ஆஃப் பண்ணி கொள்ளுவோம். சென்னா மசாலா வீடு முழுக்க மணக்கும். கொண்டக்கடலையை வேக வச்சு சாப்பிட விருப்பம் இல்லாத குழந்தைகளுக்கு இது நல்ல சக்தியை தரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தது நான் பூரி செய்கிறதுக்காக மாவை மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். 200 கிராம் அளவான கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாதாரண தண்ணி சேர்த்து ரொட்டி பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். பூரிக்கான மா பிசையும் போது மிச்சம் லீப்பும் இல்லாமல் மிச்சம் இறுக்கமும் இல்லாமல் பிசைஞ்செடுக்க வேணும். இந்த பதத்தில் இருந்தால் சரியாயிக்கும். ரெடி பண்ணிக்கிற மாக்கு மேலால் கொஞ்சம் ஆயில் தடவி 5 நிமிஷத்துக்கு மூடி ஊற வைப்போம். 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் மாவை எங்களுக்கு எவ்வளோ சைஸில் உருண்டை வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். கட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் உருண்டை ஆக்கிக்கொள்கிறேன். நான் எடுத்த மாடை அளவில் இருந்து எனக்கு 9 பூரிகள் செய்ததுக்கான மா உருண்டைகள் கிடைத்தது. மா உருண்டைகளை பூரியாக தட்டும் போது மிச்சம் மெல்லிசாகவும் இல்லாமல் கனமாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு தட்டிக்கொள்ளணும். பூரியோட சைஸ் மிச்சம் பெருசாகவும் இல்லாமல் நல்லா சின்னதாகவும் இல்லாமல் பப்படம் சைஸில் இருந்தால் நல்லா.
அப்போ தான் தாச்சியில் போட்டு பொரிச்செடுக்கும் போது அளவாக இருக்கும். பொரிக்கிறதுக்காக தாச்சொன்றில் எண்ணெயை காய வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக வேணும். அப்போ தான் பூரியை போட்டதும் அழகாக பொங்கி வரும். எண்ணெய் சூடானதும் பூரியை போட்டுக்கொள்கிறேன். அது தானாகவே பொங்கி வருது பாருங்கள். பூரி பொங்கி வரலைன்னா கொஞ்சம் மேலுக்கால எண்ணெய் விட்டுக்கொண்டா அது தானாக பொங்கி வரும். பூரி பொங்கி வரத்துக்கு முக்கியமான டிப்ஸ், நாங்கள் எண்ணெயை சேர்த்துக்கொள்ளும் போது பூரி தாண்டு பொரியுதளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளணும். 2 பக்கமும் புரட்டி போட்டு நல்லா பொரிய விட்டு எடுப்போம். பூரி வெடிக்காமல் பொங்கி வந்தால் எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். கரண்டியால் நல்லா அழுத்தம் கொடுக்க பார்த்தா பூரி வெடிக்க பார்க்கும். அதனால் கவனமாக பூரியை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள், எண்ணெயில் போட்டதுமே எவ்வளோ அழகாக முசு முசுன்னு பொங்கி வருதுண்டு. ஈஸியாகவும் குயிக்காகவும் செய்யக்கூடிய டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். பூரியும் சென்னா மசாலாவும் கூடவே நான் ஆட்டிறைச்சி கறி வச்சுருந்தேன். நல்ல பக்காவாக காம்பினேஷனாக இருந்துச்சு. இதே மாதிரி டேஸ்டான ஈஸியான இன்னொரு ரெசிபியோட சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.